Hello students, welcome to Solve Your Knowledge. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th standard மேக்ஸில் எக்ஸைஸ் 4.3ல 4th sum. இதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு tan of cos inverse of 1/2 அப்படியே எழுதிட்டு இது மைனஸ் sin inverse of minus 1/2. sin inverse of minus xங்கிறது என்ன? மைனஸ் sin inverse of x. அதனால் இந்த மைனஸ் வெளில வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ ப்ளஸ் sin inverse of 1/2 அப்படின்னு வரும். ஸோ இங்கே cos inverse of 1/2 ப்ளஸ் sin inverse of 1/2 ஒரே வேல்யூ இருக்குது. இப்படி ஒரே வேல்யூ இருந்தால் இதோட வேல்யூ π/2. ஏன்னா cos inverse of x ப்ளஸ் sin inverse of xோட வேல்யூ π/2. ஸோ இதோட ஃபுல்லாக அதோட வேல்யூ π/2. ஸோ tan π/2 அப்படிங்கிறது tan 90, அதோட வேல்யூ இன்ஃபினிட்டி, அதாவது அன்டிஃபைன். செகண்ட் சப்டிவிஷன் sin of tan inverse of 1/2 மைனஸ் cos inverse of 4/5. ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் நான் வந்து sin inverse of அப்படின்னு மாற்றிக்க போகிறேன். அப்போ தான் சைனும் sin inverseம் கேன்சல் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம். tan inverse of 1/2. ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோன்னா அதில் டேனுங்கிறது என்ன? இங்கே தான் அந்த தீட்டா இருக்குது அப்படின்னு வச்சிட்டோன்னா tan அப்படிங்கிறது என்ன? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ ஆப்போசிட் வேல்யூ என்ன? 1. அட்ஜசன்ட் வேல்யூ என்ன? 2. ஸோ இதோட வேல்யூ 1/2. அப்போ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி ஹைப்போட்டெனஸ் கண்டுபிடிக்கணும்னா √1² + 2² வரும். அதாவது √1 + 4 5 வரும். ஸோ இதோட வேல்யூ என்ன? √5. அப்போ இதை எப்படி எழுதலாம்? sin of tan inverse of 1/2 நான் இப்போ sin inverse of அப்படின்னு எழுத போகிறேன். சைனுங்கிறது என்ன? ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனஸ். ஸோ இதுக்கு ஆப்போசிட் என்ன? 1 பை ஹைப்போட்டெனஸ். ஹைப்போட்டெனஸ் என்ன? √5 மைனஸ் அடுத்து இதையும் இதே மாதிரி எழுத போகிறோம். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கிறோம். இங்கே நம்மளுக்கு தீட்டா இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டா காஸ் என்ன? அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டெனஸ். ஸோ இது அட்ஜசன்ட், இது ஹைப்போட்டெனஸ். ஸோ இதோட வேல்யூ என்னவாக இருக்கும்? இதோட வேல்யூ 3. ஏன்னா 3, 4, 5ங்கிறது பித்தாகரியன் ட்ரிப்ளெட்ஸ். நம்மளுக்கு என்ன வேணும்? சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைனுங்கிறது என்ன? ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனஸ், அதாவது 3/5. ஸோ இப்போ இது வந்து sin inverse of x மைனஸ் sin inverse of y ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா sin inverse of x மைனஸ் sin inverse of y is equal to sin inverse of x 1 minus y square மைனஸ் y 1 minus x square. ஸோ இந்த ஃபார்முலாவை தான் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது சைன், இதுக்கு பதிலாக தான் இந்த ஃபார்முலா. அப்போ என்ன ஆகும்? சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். எக்ஸுங்கிறது என்ன? 1/√5 தென் √1 மைனஸ் y ஸ்கொயர், அதாவது 3/5 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் y. yயோட வேல்யூ என்ன? 3/5 √1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸோடது என்ன? 1/√5 த ஹோல் ஸ்கொயர். அப்போ இந்த சைனும் இந்த சைன் இன்வர்ஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ மிச்சம் நம்மளுக்கு என்ன இருக்குது? 1/√5 √1 மைனஸ் 9/25 மைனஸ் 3/5 √1 மைனஸ் 1/5 அப்படின்னு வரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/√5. இதோட வேல்யூ என்ன ஆகும்? 25 மைனஸ் 9/25 மைனஸ் 3/5 இது 5 மைனஸ் 1/5 அப்படின்னு ஆகும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/√5 √16/25 வரும். இங்கே மைனஸ்
3/5. இது என்ன ஆகும்? √4/5 அப்படின்னு வரும். ஸோ இதுக்கு நம்ம சால்வ் பண்ணோன்னா 16 ரூட்லேருந்து வெளில வந்துச்சுன்னா 4 தான் இருக்கும். √25 நம்மளுக்கு 5. ஸோ 4/5√5 மைனஸ் இதுவும் √4ஓட வேல்யூ 2 தான். ஸோ 3 2s are 6/5√5 வரும். ஸோ டினாமினேட்டர் காமனாக இருக்கனால நம்ம நியூமரேட்டரை மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஆன்சர் -2/5√5. தேர்டு சம் cos of sin inverse of 4/5 minus tan inverse of 3/4. ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெண்டையும் நான் காஸ்க்கு கொண்டு வர போகிறேன். ஃபஸ்ட்டு இது sin inverse of 4/5, அதாவது ஆப்போசிட் 4 ஹைப்போட்டென்யூஸ் 5. அப்போ அட்ஜசன்ட் வந்து 3ஆக இருக்கும். ஏன்னா இது வந்து பித்தாகரியன் ட்ரிப்ளெட். நம்மளுக்கு என்ன வேணும்? காஸ் இன்வர்ஸ் வேணும். காசுங்கிறது என்ன? அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டென்யூஸ். ஸோ 3/5 மைனஸ் இது வந்து என்ன? டேனுங்கிறது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ ஹைப்போட்டென்யூஸ் 5. இப்போ இதுக்கு காஸ் இன்வர்ஸ் எடுத்தோன்னா அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டென்யூஸ் நம்மளுக்கு 4/5 வரும். இப்போ நான் வந்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் y அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் xy ப்ளஸ் √1 - x², √1 - y². ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும்? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 × 4/5, அதாவது ஃபஸ்ட்டு xy மல்டிப்ளை பண்ணணும், ப்ளஸ் √1 - 3/5 தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 1 - 4/5 தி ஹோல் ஸ்கொயர். ஸோ காஸ் இன்வர்ஸ் காஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு வெறும் இது மட்டும்தான் இருக்கும். ஸோ 3 4s are 12/25 ப்ளஸ் √1 - 3² 9 ஆகிடும், 5² 25 ஆகிடும். சிமிலராக இங்கேயும் 1 - 4² 16 ஆகிடும், 5² 25 ஆகிடும். ஸோ தட் இஸ் 12/25 ப்ளஸ் √25 - 9/25. இங்கே 25 - 16/25. ஸோ இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணி எழுதலாம். அப்போ 12/25 ப்ளஸ் இது 16 வரும். ஸோ 16/25 இதை மைனஸ் பண்ணால் 9/25 வரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 12/25 ப்ளஸ் இதோட வேல்யூ √16 4/5 இன்ட்டு √9 வேல்யூ 3, 25 √25 வேல்யூ 5. அப்போ நம்மளுக்கு மறுபடியும் 12/25 ப்ளஸ் 4 3s are 12 by 5 5s are 25. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 12 + 12 24/25 வரும். ஸோ இதுதான் கடைசி சப்டிவிஷனோட ஆன்சர்.